அப்ப பள்ளிவாசலில் எப்போது வந்தாலும் சரி 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டு தான் உட்கார வேண்டும். இதுதான் பள்ளிவாசலுடைய ஒரு ஒழுக்கத்தில் உண்டு. அதே போன்று பள்ளிவாசல்களில் சிறுவர்களை நோக்கிதான் சொல்லுகின்றேன், குழந்தைகள் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பள்ளிவாசல்களில் அதிகமாக சத்தம் போட்டு பேசக்கூடாது. அதிகமாக சத்தம் போட்டு பேசக்கூடாது. ஒரு ஹதீஸ் சொல்றேன், கவனமாக கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல வரும்பொழுது ஒரு சஹாபி கையை தூக்கி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார் சத்தமாக. யா அல்லாஹ், எனக்கு இந்த பிரச்சனை, யா அல்லாஹ் எனக்கு இந்த கடன், யா அல்லாஹ் எனக்கு இந்த கோபம், யா அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனை, இதை தீர்த்து விடு என்று சொல்லி அவர் பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுடைய முதல் பெரிய நோக்கம் என்ன? தொழுகைதான். அதற்கு பிறகுதான் எல்லாம். அப்போ ஒருவர் தொழுது இருக்கும் பொழுது அல்லது தொழுகை நேரத்தில் நீங்கள் வேறு ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால், அது நன்மையாக விஷயமாக இருந்தாலும், குர்ஆன் படிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும், அது நீங்கள் துஆ கேட்கக்கூடிய காரியமாக இருந்தாலும், அல்லது வேற பயான்கள் செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும், தொழுகையாளிக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ், தொழுகையாளிக்கு எந்த விதமான ஒரு தீங்கு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படிதான் இந்த பள்ளிவாசலை நாங்கள் ஒழுங்கி இந்த பள்ளிவாசலை நாங்கள் பராமரிக்க வேண்டும். பள்ளிவாசலுடைய ஒழுக்கத்தின் ஒன்று என்ன? சத்தமிட்டு பேசக்கூடாது, மெதுவாக பேசணும். அதுவும் குறிப்பாக ஜும்ஆவுடைய தினத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் நமக்கு என்ன எதற்காக சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய இடம். பள்ளிவாசல் என்ன? அல்லாஹ்வுடைய ஒரு இடம், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு இடம். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, உடனடியாக வீட்டில் பள்ளிவாசல் வந்துடுவான். கடனா பள்ளிவாசலுக்கு வந்துடுவான், பிரச்சனையா பள்ளிவாசலுக்கு வந்து கொடுத்துருவான். ஒரு வேகம் ஒரு கிரகம் போல இருக்குது, வெளியில போனா ஒரு பெரிய மலை, உடனடியாக பள்ளிவாசல் வந்துடுவான். ஒரு பெரிய அச்சத்துல இருக்காங்க, பள்ளிவாசல வந்துடுவாங்க. அப்ப பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பள்ளிவாசலில் வந்து உருவாகக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப கணித்துக்குரியவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சிறுவர்களே, பள்ளிவாசல் ஒழுக்கத்தை நாங்கள் பேண வேண்டும். ரஹ்மான் அனைவருடைய பாவத்தை மன்னித்து இந்த பள்ளிவாசலுடைய ஒழுக்கத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக ஐவேறு தொழுகையை சரியாக பேணக்கூடிய ஒரு நல்ல முக்மீனாக ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்குவானாக. ஆமீன். வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாஇரில் முஸ்லிமீன் மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.